ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அமேசான் காடுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முறையாவது அந்த காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்மளால் முடியாது. அப்படிப்பட்ட நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே போகக்கூடிய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அமேசான் காட்டுக்குள்ளே நதியில் ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் அனகொண்டா பாம்பு இருக்குது, இன்னும் பலவிதமான பாம்பு வகைகள் இருக்கணும்ல ஒரு ஃபீலிங் நமக்கு வருமோ, அதே போன்ற ஒரு ஃபீலிங் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல கடல், ஏரி, நதி மூணும் வந்து சேரக்கூடிய ஒரு அழகான காட்சியை நம்ம பார்க்க முடியும். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸு. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நாம் இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எப்படி நமக்கு அந்த அமேசான் காடை பற்றி வீடியோ பார்க்கறதுல ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் இருக்குமோ, அதே போலத்த ஒரு சூப்பரான அனுபவம் இந்த ட்ராவலில் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அழகான பிளேஸ் இது. காடுகளுக்குள்ள ஒரு அழகான நதி, அந்த நதியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அமேசான் காட்டுக்குள்ளே போச்சுல சில இடங்களில் போச்சுல அனகொண்டா பாம்பு இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருமோ, அதே போன்ற ஒரு ஃபீலிங் இந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு கிடைக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் கேரளாவில் தான் இந்த பகுதி இருக்குது. இதை வந்து திருவனந்தபுரம், களியக்கவளம், நீயத்தங்கரை இந்த பகுதியில் எல்லாம் இந்த பகுதிக்கு நம்ம ஈஸியாக வர முடியும். இது வந்து பூவார்னு செல்லக்கூடிய இடத்துல தான் இந்த அழகான ஒரு பகுதி இருக்குது. இதில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லை, வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள், வட இந்தியாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள், ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியில் போட்டில் ரைடு போவாங்க. ஒரு போட்டை நம்ம ஃபேமிலியாக எடுக்கலாம், அது 2-3 சேர்ந்து அப்படி கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக நல்ல அழகாக இந்த பயணம் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் அரை மணிக்கூர், 1 மணிக்கூர், 2 மணிக்கூர் அப்படியெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சுற்றுலா வரக்கூடிய பயணிகளுடைய வசதிக்காக தங்கக்குள்ள ரெசார்ட் எல்லாமே இருக்குது. எப்படி மாலத்தீவில் கடலுக்கு உள்ளால வீடு இருக்குமோ, அதே மாதிரி இங்கேயும் தண்ணிக்கு உள்ளால அழகான முதற்கும் ஹோட்டல் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய அந்த ஹோட்டல் எல்லாமே தண்ணிக்கு உள்ள இருக்கும். அந்த அளவு ஒரு சூப்பரான ஒரு பகுதி தான் இது. இந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் நிறைய சுற்றுலா பயணிகள் இதே மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. போட்டில் ஏராளமான நூற்றுக்கணக்கான போட்டில் இங்கே மக்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு காடு தான், அடர்ந்த காட்டுக்குள்ள தான் இந்த பகுதி இருக்குது. பக்கத்தில் நம்ம வீடுகளை எல்லாம் பார்க்க முடியாது. இந்த நதிக்கு 2 புறத்துலையுமே காடுகள் இருக்கும். அதே மாதிரி ரெசார்ட் இருக்கும். இது எல்லாமே ரெசார்ட் இருக்கக்கூடிய பகுதி. இங்கிருந்து இந்த மக்கள் இந்த நதிக்கு உள்ள ட்ராவல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பூவார்னு செல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த நதி போய் சேரும். இது வந்து பூவார்னு செல்லக்கூடிய இடத்துல ஒரு பெரிய காயலில் போய் இந்த நதி போய் சேரும். அந்த இடத்துல ஒரு ஆறு, கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய ஏவிஎம் சேனல் செல்லக்கூடிய ஒரு சேனல், கடல், இது எல்லாம் இந்த 3மே ஒரு இடத்துல வந்து சேரும். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் தான் இது. பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா இந்த பகுதிகளுக்கு சுற்றுலா வரக்கூடிய நேரத்தில் இந்த பகுதியை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு மன அமைதியான ஒரு சுற்றுலாவாக இந்த பகுதி இருங்க. ரொம்ப இரைச்சல் இருக்காது. நம்ம ஒரு மன அமைதியாக அப்படி ரிலாக்ஸாக ஒரு சுற்றுலா போனோம்னு சொன்னால் இந்த பகுதிக்கு சுற்றுலா வரலாம். இந்த பகுதிக்கு சுற்றுலா வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப விசேஷம் என்னன்னு சொன்னால் இந்த போட்டு ட்ராவல் தான். தினசரி நூற்றுக்கணக்கான போட்டில் சுற்றுலா பயணிகள் இதில் போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான சூப்பரான பகுதி இது. இவங்க எல்லாமே போய் பார்த்துட்டு அந்த கடைசி பகுதியை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய ஆட்கள் தான் இந்த போட்டில் வந்துட்டு இருக்குன்னா. இது எங்கே போய் சேரணும்னா பூவார்னு செல்லக்கூடிய இடத்துல கடலில் தான் போய் இந்த காயில் போய் சேரும். பக்கத்தில் இது ஒரு சர்ச்சு இருக்குது. இதில் ஒரு பிரசித்தி பெற்ற சர்ச்சு இருக்குது. அந்த சிலுவை தான் நம்ம பார்த்தோம். இதுதான் காயல். இது ரொம்ப ஆழமாக, ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம இந்த போட்டில் வரக்கூடிய நேரத்தில் இந்த இதெல்லாம் நம்ம சேஃப்டிக்குள்ள இதெல்லாமே கொண்டிருப்பாங்க. பொதுவாக இந்த ட்ராவலில் பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைகள் எல்லாருமே குடும்பமாக தான் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணும். கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் நமக்கு தருவுன்னா அதை கண்டிப்பாக போட்டிருக்கணும். அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து அந்த காயல் எப்படி அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவேன், அந்த மாதிரிப்பட்ட ஒரு அனுபவம் தான் இந்த இடத்துல இருக்குது.
ஒரு காயல் கடல் இது எல்லாமே சேரக்கூடிய ஒரு அழகான பகுதி தான் இது. அதே மாதிரி தூரத்தில் இங்கே பார்க்கக்கூடியது தான் அந்த இது இங்கே இருந்தால் பார்க்கக்கூடியது தான் அந்த முதற்கும் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. இது மாலத்தீவில் கடலில் இந்த மாதிரி முதந்துட்டே இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல். சுற்றுலா பயணிகள் வந்து தங்குவேன்னா அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இந்த காயலில் இந்த ஹோட்டலை கட்டி இருக்கணும். இதில் யார் வேணும்களும் போய் தங்கலாம். நல்ல அமௌண்ட்டு கேட்பேன்னா கொஞ்சம் ரூபா ரொம்ப அதிகமாக இருக்கும். வந்து தங்கலாம். இங்கே சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். இதே மாதிரி திருமணம் நடத்துவதற்கு இந்த இதுலேயே ஒரு ஹோட்டல் மாதிரி கட்டியிருக்குன்னா இந்த தண்ணிக்கு உள்ளாலே. அதே மாதிரி ஹோட்டல் இருக்குது. அதுவும் இந்த தண்ணிக்கு உள்ள தான் இருக்குது. இந்த ஹோட்டல் இருக்குது. போட்டில் வரக்கூடியவங்க அப்படியே போட்டை நடத்திட்டு அதில் போய் சாப்பிடுவாங்க. கடைசியாக இது முடியக்கூடிய இடம் தான் பூவார்னு செல்லக்கூடிய ஒரு அழகான கடல் பகுதி. இது அந்த காயில் வந்து இந்த பூவார்னு செல்லக்கூடிய இடத்துல கடலில் வந்து சேரக்கூடிய இடம் தான். இந்த இடத்துல தான் போட் எல்லாமே கொண்டு விடுவாங்க. சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல வந்து கடல் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. உள்ளால சாப்பிடக்குள்ள சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் இருக்கும். தண்ணி, கருக்கு, ஜூஸ் இப்படி எல்லாமே இருக்கும். பொதுவாக இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடைசி அந்த பகுதிக்கு தான் போட்டில் வந்து இறங்குவாங்க. இறங்கிட்டு கடல் எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படி மீண்டும் அவங்க தங்கி இருக்கக்கூடிய ரெசார்ட்டுக்கு போவாங்க. இல்லைன்னு அடுத்த பகுதிக்கு போயிட்டே இருப்பாங்க. இங்கே பார்க்கக்கூடிய பகுதி முக்கியமாக இந்த ட்ராவல் தான். நம்ம போட்டில் அந்த ஒரு காடுகளுக்குள்ள வரக்கூடிய ஒரு அழகான அனுபவம் கிடைக்கும் அந்த போட்டில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில். இப்போ நம்ம இந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மீண்டும் நம்ம வந்த பகுதிக்கு கிளம்பி தெரியும். அதுவும் இந்த பிரம்மாண்டமான அந்த காயலில் தான் நம்ம கிளம்பணும், போயிட்டே இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான சுற்றுலா பகுதிகள் இருக்குது. அந்த வகையில் இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்கை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு சூப்பரான சுற்றுலா பிளேஸு. நீங்கள் இந்த பகுதியை பார்க்க விரும்பினா நம்ம பார்க்கலாம். எப்பவும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது சீசன் டைமில். இந்த வீடியோ பற்றி அவங்க கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள்.